கடை ஆரம்பிச்சு 4 மாசம் ஆச்சு, இன்னும் மொத்தமா கடைக்கு 10 கஸ்டமர் கூட வரல. ஹலோ சொல்றீ? சரி, அதுக்கு பசங்களை எதுக்கு சித்தி வீட்டுல விட்டு போற? இங்க நான் கடையில் சும்மா தானுக்கிறேன், இங்க எத்தனை விட்டு போன பாத்துக்கிறேன். ஏய் சீக்கிரம் வா, இல்ல உன் தங்கச்சி வீட்டுக்கு போயிடுவேன். சரி, பிசினஸ் டெவலப் பண்றதுக்கு ஏதாவது ஐடியா இருக்கான்னு பாப்போம். அதுக்குள்ள மணி ஆராய்ச்சா? சிஸ்டம் போறது டைம் போனது தெரியல. டேய் டேய், எதுக்கு இப்ப சும்மா கத்திங்கிறீங்க நீங்க? போய் படுங்க போங்க. டேய் மணி ஆராய்ச்சிரா. ஏன் கரெக்டா 6 மணிக்கு தான் எழுப்பணுமா? கொஞ்சம் முன்னாடி எழுப்ப மாட்டீங்களா? நாளைக்கு கொஞ்சம் முன்னாடியே எழுப்புங்க. ஐயோ அப்பா, இவ இதை வேலை செய்யற இடம் நினைச்சுக்கிறானா இல்ல லாட்ஜி நினைச்சுக்கிறானா? பாத்துக்கிறேன் அவனை. அண்ணா 12 மணிக்கு புது படத்துக்கு டிக்கெட் புக் பண்ணிக்கிறேன், போயிட்டு வந்துடுறேன். அப்புறம் சொல்ல மாட்டேன், இந்த மாசம் சம்பளத்துல ஒரு 2000 கூட்டி கொடுங்க. டேய் வந்து இந்த சீட்ல உட்காருவா, வந்து உட்காருவா. என்ன சொல்லுங்க? இனிமே நீ ஓனராரு, நான் உனக்கு லேபரா இருக்கேன். லூசா நீங்க? அதான் அந்த கல்ல வியாபாரமே நடக்க மாட்டேன், அப்புறம் எப்படி உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறது? அதான் தெரியுதுல்ல, அப்புறம் நான் மேல சம்பளத்தை ஏத்தி கேக்குறேன். உசாராட்டா, இனிமே அந்த கடை பக்கமே வரலடா, எனக்கு பிசினஸ் வேணா, ஒண்ணு வேணா, நான் வரேன்.